அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி பெருமாள் பற்றி தான். அதாவது திருப்பதி பெருமாள் என்று சொன்னாலே அனைவருக்கும் பிடித்தமான கடவுள் தான் திருப்பதி பெருமாள். இந்த திருப்பதி கோவிலில் பல சுவாரஸ்யமான ரகசியங்கள் இன்றளவு நடந்து வருதுங்க. அது என்ன தான் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த பதிவில் திருப்பதி பெருமாளுடைய சிலை வியர்க்கக்கூடிய அதிசயத்தோடைய பின்னணி என்னன்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றின முழுமையான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்ட்டில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். அறிவியலுக்கே சவால் விடும் திருப்பதி ஏழுமலையானின் சிலை. பலருக்கும் தெரியாத கருவறை ரகசியங்கள் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். உலகின் பணக்கார கடவுளாக இருப்பவர் தான் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பேர் சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என்பது அனைவருக்கும் தெரியுந்தாங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் ஏழுமலையான் பற்றியும் பலருக்கும் தெரியாத பல ஆச்சரிய தகவல்களும் இருக்குதுங்க. அது என்னன்னா, முதலாவதாக ரகசிய கிராமம். அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்படுதுங்க. ஆனால் இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. திருப்பதி அருகே உள்ள மிகச்சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாதுங்க. அந்த கிராமத்திற்கு வெளியாட்கள் யாரும் செல்லக்கூடாதாம். இந்த கிராமத்தை பற்றிய சரியான தகவல்கள் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. அடுத்து திருப்பதி கோவில் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் பெருமாள் இருப்பது கருவறையின் மையப்பகுதி இல்லை என்று உங்களுக்கு தெரியுமாங்க? ஆம், கருவறையின் வலது புறத்தில் உள்ள ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நிற்கும் கோலத்தில் அருள் பாலிக்கிறாருங்க. அடுத்து உண்மையான முடி. அதாவது திருப்பதியில் கோயிலில் உள்ள பெருமாளின் முடியானது அச்சு அசலாக உண்மையான முடியை போலவே இருக்குமாங்க. மிகவும் மென்மையான நீண்ட தலைமுடியுடன் பெருமாள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒருமுறை பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட போது நீலாதேவி என்ற கந்தர்வ இளவரசி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு கட்டு போட்டாராம். அப்பெண்ணின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டாராங்க. இதனால பெருமாள் உண்மையான முடியுடன் இருப்பதாகவும் கூறப்படுதுங்க. இதன் காரணமாகவே திருப்பதிக்கு வரும் பக்தர்களும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் எனவும், வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வராங்க. அடுத்து அலைவோசை. அதாவது திருப்பதி கோவிலில் உள்ள ஏழுமலையான் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் அலைவோசை ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்குமாங்க. அடுத்து அணையா விளக்கு. பெருமாளுக்கு முன் இருக்கும் மண் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். எனினும் இந்த விளக்கை யார் எப்போது ஏற்றினார் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றுங்க. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. அடுத்து நேரில் தோன்றிய பெருமாள். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் திருப்பதி பகுதியை ஆண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தாருங்க. மன்னரின் உத்தரவின் பேரில் 12 பேரும் தூக்கில் தொங்கவிடப்பட்டாங்க. அவர்கள் இறந்த பின்பு அந்த குற்றவாளிகளின் உடல் பெருமாள் கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது என்றும் அப்போது பெருமாள் நேரில் தோன்றியதாகவும் கூறப்படுதுங்க. அடுத்து ஈரப்பதம். திருப்பதி ஏழுமலையான கோவிலில் பெருமாள் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே தான் இருக்குமாங்க. புரோகிதர்கள் பலமுறை முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லை. அடுத்து தேங்கி நிற்கும் மாலைகள். அதாவது காலை மாலை பூஜையின் புதிய மாலைகள் சாற்றப்படும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கற்பகிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது என்பது திருப்பதி கோவிலின் விதியாக இருக்குதுங்க. இதனால பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுறாங்க. இந்த மாலைகளை திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேட் என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை பார்க்க முடியுங்க. அடுத்து அறிவியலுக்கு சவால் விடும் சிலை. அதாவது ஏழுமலையான் சிலை மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலுமே அது அப்பொருளில் விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதுங்க. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் பூசப்பட்டதற்கான அடையாளமே இருக்காதுங்க. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிரான
ஏழுமலையானின் சிலை தொடர்ந்து எதிர்வினையாற்றியே வருதுங்க. அடுத்து வியர்வையுடன் இருக்கும் சிலை. அதாவது திருப்பதி ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனதுதான் என்றாலும் இது உயிர்ப்புடனே இருக்குதுங்க. ஆம், பெருமாளின் உடல் எப்போது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்குதுங்க. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் பெருமாளின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில சூடாகவே இருக்குங்க. தினமும் காலையில அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையான் திருமேனி மீது வியர்வை காணப்படுமாங்க. அவற்றை புரோகிதர்கள் பட்டு துணியால் துடைப்பாங்க. மேலும் வியாழக்கிழமைகள்ல அபிஷேகத்திற்கு ஏழுமலையானின் நகைகளை புரோகிதர்கள் அகற்றினால் அது மிகவும் சூடாகவே இருக்குமாங்க. இப்படி பல சுவாரஸ்யமான ரகசியங்கள் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல அமைஞ்சிருக்கிறது. மிகவும் சிறப்பான ஒன்றுங்க. தொடர்ந்து இந்த பதிவில் திருப்பதி கோவில் வரலாறு பற்றி பார்க்கலாங்க. கிருஷ்ணாவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகி இருந்தது. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினாங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டாங்க. பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தாங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு வைகுண்டம் சென்றாருங்க. திருமால் பிருகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தாருங்க. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தாருங்க. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தாங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டாருங்க. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாங்க. திருமாலும் திருமகளை தேடி பூவுலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்தாருங்க. அவருக்கு பசித்ததுங்க. இது பற்றி நாரதர் தவத்துல இருந்த லட்சுமியிடம் சொன்னாருங்க. லட்சுமி வருத்தமடைந்தாள். நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொன்னாருங்க. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்கச் சென்றாங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்ததுங்க. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டாங்க. கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான். கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியதுங்க. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டாருங்க. அது வராகமூர்த்தியின் ஆசிரமங்க. அங்கிருந்த வகுலாதேவி முற்பிறவியில கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாங்க. திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைத்தார். வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டாங்க. தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளையும் தந்தாள். இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தாங்க. பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமாமுனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரமும் குறித்தாங்க. யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்று பெயரும் உண்டுங்க. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டாங்க. ராமாவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாங்க. ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதியும் தந்தாருங்க. அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள். பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள். சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்ததுங்க. அதன் பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினாருங்க. சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றையும் எழுப்பினாருங்க. பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகமும் நிலவுதுங்க.
இதுவரைக்கும் திருப்பதி பெருமாள் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் திருப்பதி வரலாறு பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்ட்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.